ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாரோடையும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சட்னி சாப்பிட்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி இரும்பு சத்து நிறைந்த இந்த சட்னியை நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு தரலாங்க. மேக்ஸிமம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கீரை இதெல்லாம் செஞ்சு தரும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி தரும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4-5 கொத்து முருங்கை தலையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதில் ஏதாவது பூச்சி வண்டு இந்த மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா உருவிக்கலாங்க. அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது வந்து இந்த குச்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஈவினிங் கவரில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த குச்சியெல்லாம் நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. இலை தனியாக குச்சி தனியாக வந்துடும். நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ செய்கிறதுனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எல்லாத்தையும் உருவியாச்சு. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முருங்கை தலை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 6-7 பல் பூண்டு உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலையே நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 4 வரமிளகாவை சேர்த்துடலாங்க. காரத்துக்காக 4 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சட்னி அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை தலையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கை தலையை வந்து சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷம் போல் நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை பச்சை ஸ்மெல் அடிக்கும். அப்படியே சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல் வருங்க, பச்சை ஸ்மெல்லு. அதனால் இது போல் 2-3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து அரைக்கும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக வாசனையாக நல்லா இருக்குங்க. அதுக்காக இது கூட நீங்கள் தேவைன்னா முருங்கை தலை கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இல்லைன்னா புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதினா மல்லித்தலை இந்த மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க சட்னி. நான் வந்து அந்த டேஸ்ட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முருங்கை தலையை மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். ஏன்னா முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க. அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நார்மலாக நம்ம சட்னி அரைப்போம் இல்லைங்களா, அதே ரேஷியோலையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டில். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னிங்க இது. சத்துக்களும் அதிகமானது. கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கூட கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடவே இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துல. அவ்வளோதான், சூப்பராக அட்டகாசமான இன்றைக்கி நம்மளுக்கு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சத்தான முருங்கைக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.